ஹாய் கைஸ். ரீசெண்டாக ஒய்ஃபுக்காக வீட்டில் கார்லிக் பெப்பர் ரைஸ் செஞ்சுருந்தேன். இந்த டிஷ்ஷு பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டொமேட்டோவை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதை தோலை பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தென் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து அதை நம்ம நல்லா இடித்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தென் நம்ம பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட நம்ம இடித்து வச்சுருக்க கார்லிக்கை ஆட் பண்ணிவிட்டு அது கூட 2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கோல்டன் ப்ரௌனில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தென் பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதை உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, அப்புறம் டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த ஜூஸையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை பொடியும் ஆட் பண்ணிப்போம். தென் அந்த சின்ன வெங்காயம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் சின்ன வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா பாயில் பண்ண ரைஸு, அப்புறம் வறுத்து வச்சுருக்க கார்லிக் பெப்பர் நல்லா மிக்ஸியில் அடித்து அந்த பவுடரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை கலந்து விட்டுட்டு அப்புறம் தேவைக்கேற்ப சால்ட்டு, கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் எடுத்து மூடிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த பெப்பரு, கார்லிக், இந்த கொரியண்டர் லீவ்ஸ் 3 ஸ்மெல்லும் நல்லா ஹெவியாக வரும். ரைஸ் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.